ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்கும் ஹார்ட்லி வெல்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பட்டர் க்ரீமை வச்சு நம்ம சாக்லேட் கேக் செய்ய போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்லேயே சாக்லேட் ஸ்பாஞ்சை வச்சுட்டு மில்கால் நல்லா நான் வெட் பண்ணிக்கிட்டேன். சாக்லேட் பட்டர் க்ரீமை நான் அப்ளை பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் லேயராக. இந்த பட்டர் க்ரீம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வரப்போகிற வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சாக்லேட்டை போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் ஸ்பாஞ்சை வச்சுருக்கேன். இந்த ஸ்பாஞ்ச் வீடியோ எப்படி செய்யணும், சாக்லேட் ஸ்பாஞ்ச் எப்படி செய்யணும், வெண்ணிலா ஸ்பாஞ்ச் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் முன்னாடியே போட்டிருக்கேன். அதோட வீடியோஸை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நெக்ஸ்ட்டு மில்க்கு நான் நல்லா வெட் பண்ணிக்கிட்டேன். கம்மியாகவும் வெட் பண்ணிடக்கூடாது, அதிகமாகவும் வெட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக வெட் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் கேக்கு. நெக்ஸ்ட்டு பட்டர் க்ரீம் நல்லா அப்ளை பண்ணிக்க போகிறோம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணும். பட் கம்மியாக தான் க்ரீம் வைக்கணும். ஏன்னா பட்டர் க்ரீம் ரொம்ப அதிகமாக க்ரீம் வச்சிங்கன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி ஆயிரும். அதனால நான் வீடியோவில் எவ்வளோ கம்மியாக க்ரீம் வச்சுருக்கனோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்களும் வச்சுக்கோங்க. பட்டர் க்ரீம்னா மட்டும் இந்த ப்ரொசீஜரு. அதே நம்ம விப்பிங் க்ரீம்னா இந்த மாதிரிலாம் தேவையில்லை. நம்ம எவ்வளோ வேணால் க்ரீம் வச்சு நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம், ஐசிங் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் பட்டர் க்ரீம்னா மட்டும் இந்த ப்ரொசீஜரு. சைட்லேயும் நான் அப்படியே க்ரம் கோட் கொடுத்துக்கிட்டே தான் வரேன். சைட்லேயும் அப்படியே ஃபினிஷிங் பண்ணிடணும், அதே மாதிரி மேலேயும் ஃபினிஷிங் பண்ணிடணும். தேர்ட் லேயர் ஸ்பாஞ்ச் வச்சு இதே ப்ரொசீஜரை பண்ண வீடியோ டிலீட் ஆகி போச்சு. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, அதனால டெலிட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இது அதுக்கப்புறம் தேர்ட் லேயர் ஸ்பாஞ்சு வச்சுட்டு இதே மாதிரி வெட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பட்டர் க்ரீம் கொடுத்துட்டு கொஞ்சம் அதிகமாக நடு லேயரில் கொடுத்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக மேலே க்ரீம் கொடுத்து நல்லா ஐசிங் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை ரூம் டெம்பரேச்சரில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஆனால் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப மீடியமாக தான் இருக்கும். அந்த ஃபினிஷிங் கூட காட்டுறேன். பட்டர் க்ரீம் அவ்வளோதான் ஃபினிஷிங் வரும். முக்கியமான இதில் என்ன கவனிக்கணும்னா, க்ரீம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால கொஞ்சமாக மட்டும்தான் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணணும், இல்லைன்னா திகட்ட ஆரம்பிச்சிரும். இதோட டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐயங்கார் பேக்கரியில் இந்த வெளிப்பக்கம்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கேக்கு தான் இந்த பட்டர் க்ரீம் கேக்கு. கீழே ஒரு டெக்கரேஷன் மட்டும் கொடுத்துட்டு மேலே இன்னும் டெக்கோர் பண்ணணும். அந்த வீடியோ இருக்கா இல்லைன்னு தெரில, இருந்தால் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேக் பிஸ்னஸை ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். பாய்.